ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிறைய பேர் ஈஸியாக பண்ணுற மாதிரி சில ஃப்ரீலான்சிங் ஒர்க்லாம் இருக்கான்னு கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இதுவும் ஒரு டெஸ்டிங் வெப்சைட் சேர்ந்தது தான். ஆனால் நான் இதுக்கு முன்னாடி சொன்ன டெஸ்ட் ஐவோ மாதிரிலாம் இருக்காது. இது கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். இதில் 3 பெஸ்ட்டான பிளாட்ஃபார்ம் தான் சொல்லியிருப்பேன். அதில் ஒன்றுக்கு மட்டும் எப்படி சைன் அப் பண்ணி உள்ளே போய் ஒர்க் பண்ணுறதுன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதில் ஃபஸ்ட்டு யூசர் ஃபீல். இதை நீங்கள் கூகுளில் டைப் பண்ணாலே ஃபஸ்ட்டாக வந்துடும் அந்த வெப்சைட். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜில் மேலே ஸ்டார்ட் டெஸ்டிங் இருக்கும். அதை கிளிக் பண்ணோம்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜுக்கு வரும். அதில் நாம கிளிக் பண்ண வேண்டியது ரிஜிஸ்டர் ஆஸ் அ டெஸ்டரை கிளிக் பண்ணணும். அது நேராக சைன் அப் ஃபார்மை ஓப்பன் பண்ணும். இதில் நாம ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேமை கொடுக்கணும், நம்மளோட இமெயில் அட்ரஸை கொடுக்கணும். அது பக்கத்தில் இன்னொரு டைம் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சேம் இமெயில் ஐடியை கொடுக்கணும். நம்ம லொக்கேஷன் ஆன்ல இருந்தால் அந்த கண்ட்ரி ஆஃப் ரெசிடென்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அதுவே செலக்ட் பண்ணிக்கிறோம். அடுத்தது நம்ம எங்கே இருக்கோமோ அதோட டைம் ஜோன் கொடுக்கணும். நம்மளோட டேட் ஆஃப் பர்த் அதுக்கப்புறம் கொடுக்கணும். இவங்க என்ன பேட்டர்னில் கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பாஸ்வேர்டு நம்ம டைப் பண்ணிக்கணும். அதை மறுபடி கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன பாஸ்வேர்டு ஃபர்ஸ்ட் கொடுத்தோமோ அதே பாஸ்வேர்டை இதில் டைப் பண்ணணும். அடுத்தது பேமெண்ட் மெத்தட் செலக்ட் பண்ணணும். நான் அதில் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் காட்டுது, பேபால் ஆப்ஷன் மட்டும் தான் காட்டுது. அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். பேபால் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணணுன்றது நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன். அதை நீங்கள் ரெஃபர் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. நான் என்னோட இமெயில் ஐடி, அதாவது பேபால் அக்கௌண்ட்டோட இமெயில் ஐடியை எனக்குள்ள கொடுத்துட்டேன். அடுத்தது நம்மளோட ஜெண்டர் என்னவோ அதை செலக்ட் பண்ணிட்டு அடுத்தது நம்மளோட நேட்டிவ் லாங்குவேஜ் என்ன நீங்கள் பேசுகிறீங்களோ மதர் லாங்குவேஜை செலக்ட் பண்ணணும். அடுத்தது ஃப்ளூயன்ட்லி ஸ்போக்கன் லாங்குவேஜ்னு கேட்டிருக்கு. அதில் தமிழ் ஆப்ஷன் இல்லை, அதனால இங்கிலீஷ் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஃபேமிலி ஸ்டேட்டஸ் மேரிட்னு செலக்ட் பண்ணியிருக்கேன். சில்ட்ரன் ஸ்டேட்டஸ் வித் சில்ட்ரன் அப்படின்னு செலக்ட் பண்ணியிருக்கேன். வெப் எக்ஸ்பீரியன்ஸில் உங்களுக்கு என்னவோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது டிவைசஸ் டெஸ்டிங்க்கு என்னென்ன டிவைசஸ் நீங்கள் உங்கள் கையில் வச்சிருக்கீங்கன்றதை நம்ம செலக்ட் பண்ணணும். வீட்டில் என்னென்ன டிவைசஸ்லாம் இருக்கோ அதை எல்லாமே செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது உங்கள் எஜுகேஷன், இயர்லி இன்கம் எவ்வளோ வரும், அப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் என்ன, நீங்கள் அன்எம்ப்ளாய்டு செலக்ட் பண்ணலாம். நான் வீட்லயே ஃப்ரீலான்சிங் பண்றதுனால செல்ஃப் எம்ப்ளாய்டுன்னு செலக்ட் பண்ணியிருக்கேன். கம்யூனிட்டி வில்லேஜ்ல சிட்டி ஆர் வில்லேஜ் நீங்க எதுல இருக்கீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கணும். சோசியல் நெட்வொர்க் யூசேஜ் கேட்டிருக்காங்க. அட்லீஸ்ட் டெய்லின்னு நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஒரு நாளைக்கு நிறைய டைம் நீங்க யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்க அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபைனலா கீழே இருக்கிற அந்த 2 பிரைவசி பாலிசி செக் பாக்ஸை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அப்ளை பட்டனை கிளிக் பண்ணோம்னா வெரிஃபை யுவர் இமெயில் அட்ரஸ்ன்ற மெசேஜ் காட்டும். உங்க இமெயில் ஓபன் பண்ணீங்கன்னா ஒரு மெயில் இருக்கும். அதை நாங்கள் வெரிஃபை இமெயில் அட்ரஸ் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா நேரா மறுபடி யூசர் ஃபீல் வெப்சைட்டுக்கே போகும். இந்த ப்ராசஸ் முடிஞ்சாதான் உங்களோட சைன் அப் ஃபுல்லாமே ப்ராசஸ் முடிஞ்சதுன்னு அர்த்தம். யூசர் ஃபீல்ட்ல உங்க நேம்ல ஒரு ப்ரொஃபைல் இப்போ கிரியேட் பண்ணியாச்சு. உள்ள போய் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்னு வைப்பாங்க. அதை நம்ம கிளியர் பண்ணணும். இப்போ நீங்க லேப்டாப்ல ஒர்க் பண்றீங்கன்னா அந்த லேப்டாப்ல இந்த விண்டோஸ்னாலோ மேக்னாலோ இதை நீங்க டவுன்லோட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா போன்ல பிளே ஸ்டோர்ல யூசர் ஃபீல்ட்னு டைப் பண்ணீங்கன்னா அவங்களோட அப்ளிகேஷன் லிஸ்ட் ஆகும். அதை நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கணும். அந்த ஆப்பை ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் இமெயில் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா இமெயில் வரும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் ஓபன் ஆகிரும். அதுல இந்த டெஸ்ட் நீங்க கிளியர் பண்ணணும். சைட்ல இருக்கிற ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி டெமோ வீடியோ ப்ளே ஆகும். இந்த வீடியோல டெஸ்ட் எப்படி கிளியர் பண்ணணும், என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் அதுல ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத கொடுத்திருப்பாங்க. இந்த வீடியோ முடிஞ்சதும் இந்த பேஜுக்கு வரும். அதுல ஸ்டார்ட் ரெக்கார்டிங்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணதும் நம்ம மதர் லாங்குவேஜ் தமிழ்னு செலக்ட் பண்ணனால நம்ம கொஸ்டின் நம்ம பேசுறதே தமிழ்லயே பேசலாம். மேல டைமர் ஓடும். மொத்தம் 5 மினிட்ஸ் இந்த டெஸ்ட்டை முடிக்கிறதுக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முன்னாடி அமேசான் வெப்சைட் இருக்கு, அதை பத்தி 1 to 2 நிமிஷம் பேசணும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இந்த வெப்சைட்ல என்னென்ன இருக்கு, என்ன மாதிரி யூஸ் ஆகுது, ஃபாஸ்டா இருக்கா, கஸ்டமர் கேர் எப்படி இருக்காங்க, ஃபில்டர்ஸ்லாம் நல்லா ஒர்க் ஆகுதா, ஃபிளெக்சிபிளா இருக்கான்னு தெளிவா நம்ம தமிழ்ல சொல்லணும். நம்ம ஃபர்ஸ்ட் நமக்கு காட்டின டெமோ வீடியோலுமே காட்டியிருப்பாங்க இதை நம்ம எப்படி பேசணும்ன்றத. அடுத்த கொஸ்டின் ஃபில்டர் பண்ணி காட்டுங்கன்னு சொல்லுவாங்க. இதுல என்ன கேட்டிருக்குன்னா ஒரு ப்ளூ ஜீன்ஸை செலக்ட் பண்ணி அதோட சைஸ் 30 இருக்கணும், $4 to $15 செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ஃபில்டர் செலக்ட் பண்ணும்போது நீங்க சும்மா பேசலாம். நீங்க என்னென்ன செலக்ட் பண்றீங்க அப்படின்றது நான் அந்த மாதிரி டைப் பண்ணிட்டேன், செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்றது பேசலாம். அதாவது இந்த வெப்சைட்டை பற்றி நீங்கள் பேசணும். அப்படி அதுதான் இதில் ஒர்க்கே. உங்களுக்கு என்ன மாதிரி ஒர்க்கு வரப்போகுதுன்றதை தான் இங்கனுக்குள்ள என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த வெப்சைட்டில் ஃபுல்லாமே ஒரு இஷ்யூவை கண்டுபிடிச்சி நம்ம ரிப்போர்ட்டாக கிரியேட் பண்ணுவோம் இல்லையா. இங்கே நம்ம பேசியே சொல்லணும். அதாவது ஏதாவது ஒரு வெப்சைட்டோ டிசைன்ட்டோ நம்ம கொடுத்தாங்களோ நம்மளோட ஒப்பீனியன் கேட்பாங்க. அதுதான் இதில் ஃபுல்லாமே ஒர்க்கு. ஃபைனல் கொஸ்டின், இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்ததான்னு கேட்குறாங்க. ஈஸினா ஈஸின்னு சொல்லுங்க, கஷ்டம்னா கஷ்டம்னு செலக்ட் பண்ணிட்டு கீழே இருக்கிற ஃபினிஷ் பட்டனை கிளிக் பண்ணோம்னா அது ஆட்டோமேட்டிக்கா அப்லோட் ஆயிரும் நம்ம பேசினதெல்லாம். இதோட ரிசல்ட் நம்ம இமெயில் ஐடியில தான் வரும். ஃபெயில்னா ஃபெயில் வரும், பாஸ் ஆயிட்டோம்னா அதுக்கேற்ற மெசேஜ் வரும்.
இப்போ என்னுடைய மெயில் ஓப்பன் பண்ணுறேன். இந்த மாதிரி வந்திருக்கு, நம்ம பாஸ் ஆகிட்டோம், இந்த மாதிரி வந்திருக்கு. இதுக்கப்புறம் இனிமேல் வர டாஸ்க்லாம் வந்து மெயில் நோட்டிஃபிகேஷனில் தான் வரும். அப்படி இல்லைன்னா நம்ம ப்ரொஃபைலில் இந்த மாதிரி வந்து உள்ள லாகின் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு என்ன டாஸ்க் இருக்குன்றத காட்டும். இதில் என்கிட்ட எந்த ப்ரூஃபும் இல்லை, ஆனால் மற்றவங்க பண்ணி அவங்களோட ப்ரூஃப் தான் என்னால் காட்ட முடிஞ்சது. உங்களுக்கு டாஸ்க் வந்ததுன்னா ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் $10. அதில் வந்து என்ன இன்ஸ்ட்ரக்ஷனோ அதை ஃபாலோ பண்ணி டெஸ்ட் பண்ணணும். அப்புறம் வாய்ஸாக உங்களோட ஒப்பீனியனை வந்து கொடுக்கணும். ஏதாவது வந்து இஷ்யூ ஃபைன் பண்ணாலுமே வாய்ஸ்லேயே சொல்லிடணும். அதுக்கப்புறம் வெரிஃபை பண்ணி அவங்க ஓகேனா உங்களுக்கு இந்த அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆயிரும் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு. என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டில் கேட்ட மாதிரிலாம் ஈஸியாக இருக்காது, கொஞ்சம் டஃப்பாக தான் கேட்பாங்க. ஒவ்வொரு டாஸ்க்குமே டெய்லி வரும், இந்த டயத்தில் தான் வரும்னு எதுவுமே கெஸ் பண்ண முடியாது, எப்போனாலும் வரலாம். அப்பப்போ மெயில் செக் பண்ணிவிட்டு அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சீட் அவைலபிலிட்டி இருக்கும் போதே அக்செப்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். நான் இதில் இன்னும் ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கல. நான் நிறைய பேர் வந்து வேறு இது கேட்டனால நான் இதை வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். மொத்தம் 3 பிளாட்ஃபார்ம் சொல்கிறதா இருந்தேன். அதில் ஒன்று ஏற்கனவே பார்த்துட்டோம். இன்னொன்று யூசர் டெஸ்டிங். நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா, யூசர் ஃபீல்டில் அங்கே என்ன ஒர்க் கொடுப்பாங்களோ சேம் அதே தான் இதுலேயும் கொடுப்பாங்க. இங்கேயுமே ஃபர்ஸ்ட் வந்து நம்மளை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக ஒரு டெஸ்ட் வைப்பாங்க. அதை கிளியர் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு டாஸ்க் வர ஆரம்பிக்கும். இங்கே உங்களோட இமெயில் ஐடி கொடுத்ததுக்கப்புறம் ப்ளே ஸ்டோரில் போய் இந்த யூசர் டெஸ்டிங் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணணும். சைன் அப் ஏற்கனவே பண்ணியாச்சு, அதனால இது இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் லாகின் மட்டும் பண்ணிக்கிட்டா போதும். நம்மளோட குவாலிட்டி டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். இதில் வந்து நம்மளோட ஆடியோ செக் பண்ணுவாங்க, அவங்க ஒரு டாஸ்க் கொடுப்பாங்க. அதை கிளியர் பண்ணதுக்கப்புறம் அவங்க வெரிஃபை பண்ணி சொல்லுவாங்க. இங்கே வந்து தமிழ் ஆப்ஷன் கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷில் தான் பேசணும். யூசர் ஃபீல்டில் அவங்க கொடுக்குற எல்லா டாஸ்க்குமே $10 தான் வரும். யூசர் டெஸ்டிங்கில் அப்படிலாம் இல்லை, $1 வரலாம், 10 வரலாம், 20 வரலாம். அந்தந்த டாலருக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த ஒர்க் இருக்கும். இதுலேயுமே வந்து பேபால் ஆப்ஷன் தான் பேமெண்ட் இருக்கு. ஸோ மற்றவங்க யூஸ் பண்ணி ஏர்ன் பண்ண ஒரு பேமெண்ட் ப்ரூஃப் தான் இதில் காமிக்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன், இதுலேயுமே வந்து இது டெய்லி டாஸ்க்கா எப்போ வரும் அப்படின்றது வந்து எனக்கு தெரியாது. இதே மாதிரி பேட்டர்னில் வந்து சாட்ஜிபிட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும். அடுத்தது நம்ம லாஸ்ட்டாக யூசலிட்டிக்ஸ் பிளாட்ஃபார்ம் தான் பார்க்க போகிறோம். இதுலேயுமே வந்து நீங்கள் டேரெக்டாக போய் ப்ளே ஸ்டோரில் இந்த நேம் டைப் பண்ணிங்கன்னா யூசலிட்டிக்ஸ் ஆப் வந்து லிஸ்ட் ஆகும். அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டோன்னா அதில் கீழே இருக்கிற இமேஜஸை நீங்கள் 1 by 1 பார்த்தாலே போதும். கீழே வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பு என்ன கொடுத்துருக்காங்கன்னு தெரியும். நீங்கள் க்ரோமில் ஒரு வாட்டி இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஒரு வாட்டி லாகின் பண்ணாமல் நீங்கள் டேரெக்டாக இந்த ஆப்பையே டவுன்லோட் பண்ணிவிட்டு இதிலேயே சைன் அப் பண்ணிடுங்க. உங்கள் ப்ரொஃபைல் உள்ளே லாகின் பண்ணி போனதுக்கப்புறம் உள்ளே கொடுத்துருக்கிற ப்ராக்டிக்கல் டெஸ்ட் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு டாஸ்கே வரும். எப்படி பேசணும், என்ன மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ன்றது வந்து ஒவ்வொரு பிளாட்ஃபார்முக்கும் மாறும். அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபுல்லாக கிளியராக படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் போங்க. இதில் டெமோ வீடியோ ப்ளே ஆகும். அதை ஃபுல்லாக நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் எதையுமே வேமா பண்ணணுன்ற அவசரத்தில் வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க, இல்லைன்னா உள்ளே போய் என்ன ஒர்க் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியாமல் போயிடும். இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து டிஸ்பிளே ஆகும். அதில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுபடி வந்து நம்ம பேச ஆரம்பிக்கணும். இதுலேயுமே தமிழ் ஆப்ஷன் இல்லை, இங்கிலீஷில் தான் பேசணும். அடுத்தது செகண்ட் கொஸ்டின் வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் மாதிரி கேட்பாங்க. அதில் என்னன்றதை வந்து செலக்ட் பண்ணிட்டு இதில் மொத்தம் 3 கொஸ்டின் கடைசியாக இருக்கிறத வந்து கிளியர் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே அப்லோட் பண்ண ஸ்டார்ட் ஆகிரும். இதோட ரிசல்ட் வந்து இந்த லோடிங் முடிஞ்சதுக்கு அப்புறமே தெரிஞ்சிரும். மேலே போட்டிருக்கு பாருங்க, இன் செகண்ட்ஸ்லேயே தெரிஞ்சிரும்னு. இதுக்கப்புறம் இந்த ஆப்போட நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டாஸ்க் வந்ததுன்னா அலர்ட் காட்டிடும். இதில் யூசலிட்டிக்ஸ் பேமெண்ட் ப்ரூஃப் வந்து ஒரு சில பேர் போட்டிருக்காங்க, அதை தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுறது போல்டாக நல்லா ஃப்ளூயண்ட்டாக பேசுவீங்க அப்படின்னா இந்த ஜாப் வந்து உங்களுக்கு நல்லா சூட் ஆகும். இதில் வேற ஏதாவது டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். நிறைய பேர் பேபால் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, அது சேஃபான்னு கேட்டிருந்தீங்க. அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.